சுபானக்கா மக்களே இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்லாம் சொல்றாங்க. ஏன்னா நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ ஓப்பன் நாமினேஷனான்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ ஓப்பன் நாமினேஷன் வச்சா தானே ப்ரோ நல்லா இருக்கும். ஆல்ரெடி 3 வாரம் தாண்டியாச்சு ப்ரோ, 4வது வாரத்துக்குள்ள வரும். அப்ப 4வது வாரத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஓப்பன் நாமினேஷன் வச்சாதான் யார் யார் முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி இந்த மாதிரி வேலையை பார்க்கறா, யார் யார் வன்மத்தோட சுத்துறா, யார் யார் நல்லா நாமினேஷன்ல வச்சு குத்தி வளர்த்திட்டு இருக்காங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது அந்த வீட்டுக்குள்ள ஆட்டங்கள் கொஞ்சம் மாறும். ஏன்னா நிறைய பேர் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கு 2 முகத்தோட தான் சுத்துறாங்க. முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி போய் குத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஓப்பன் நாமினேஷன் ரொம்ப நல்லது, ஆட்டம் சூடு பிடிக்கும். ஸோ ஓப்பன் நாமினேஷன் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெருசா அப்டேட் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரு 8 பேர் நாமினேஷன்ல மாட்டி இருக்கதா நியூஸ் வருது. ஓகேவா, அதுல எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் கலந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா வாரமே இந்த மாதிரி ஒரு அப்டேட் கிடைக்கும். நமக்கு நாளைக்கு தான் ஃபுல் அப்டேட் கிடைக்கும். பட் இருந்தாலுமே 8 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 பேர் கையில நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ 5 பேர் கையிலன்னு கேட்டீங்கன்னா, எஸ் 5 பேர் கையில நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் யாரு என்னென்ன கதை அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை தட்டிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் தட்டிக்கோங்க. லைக்கை தட்டினாதான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ பார்த்து தட்டி விடுங்க. சரி, ஓகே, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் யார் கையில இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா? பிரவீன் அவர்கள் கையில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது. ஏன்னா பிரவீன் அவர்கள் இந்த பாட்டில் டாஸ்க்ல பிபி ஹவுஸ்மேட்டா இருந்து பாட்டில்ஸ் அதிகமாக புறக்கி கொடுத்து காயின்ஸ் நிறைய சேர்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்ணி டீலக்ஸ் ரூமுக்கும் போயிருக்காரு. ஓகேவா, ஸோ இந்த வாரம் அவர் ஆட்டோமேட்டிக்காக டீலக்ஸ் ரூமுக்கு போயிருவார். ஸோ அவர் கையில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி டீலக்ஸ் ரூம்ல 7 பேர் இருக்காங்க. இப்போ பிரவீன் அவர்கள் உள்ள போயிருக்காங்க. மொத்தம் 8 பேர் இப்போதைக்கு டீலக்ஸ் ரூம்ல இருக்காங்க. ஓகேவா, நாளைக்கு தான் ரொம்ப கிளியர் கட் கிடைக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச விஷயத்தை வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்றேன். ஸோ அந்த வகையில் டீலக்ஸ் ரூம்ல 8 பேர் இருக்காங்க. பிரவீன் அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. அடுத்தது சுபிக்ஷா அவர்கள் இந்த டாஸ்க்ல வின் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா, அண்ட் சுபிக்ஷா அவர்கள் தான் கையில இருக்க அந்த பவர் இன்னொருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம்ல, அந்த பவரை வியானா அவர்களுக்கு கொடுக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. வியானா அவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் விக்ரம் கேட்டாங்க, விக்ரம் கடைசியில் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வியானா கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ வியானா அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க. ஸோ இந்த 3 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. மொத்தம் இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 17 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு ஒருத்தர் வெளியே போயிருவாங்க, ஆதிர் அவர்கள் வெளியே போயிருவாங்க. அப்ப 16 பேர் இந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. 16 பேர்ல அந்த 3 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருமா? அடுத்தது டீலக்ஸ் ரூமை பொறுத்தவரைக்கு 8 பேர் இருப்பாங்க. பிரவீன் அவர்கள் உள்ள போனா 8 பேர் இருப்பாங்க. இல்ல பிரவீன் அனுப்புறதுக்கு முன்னாடி ஏதாவது டாஸ்க் மாதிரி வச்சு அங்க இருந்து 2 பேர் எடுத்துட்டு இங்க பிரவீனோட சேர்த்து மொத்தமே 2 பேர் அனுப்ப போறாங்களான்னு தெரியல. பிரவீன் கூட எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்களை அனுப்பி திருப்பியும் டீலக்ஸ் ரூம்ல 7 பேர் ஆக்க போறாங்களா, இல்ல பிரவீன் அங்க சேர்த்து 8 பேர் ஆக்க போறாங்களான்னு தெரியல. பட் நம்ம எப்பவும் போல 7 பேர்னே வச்சுக்கலாம். எல்லா வாரமும் 7 பேர் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஏதாவது டாஸ்க் ஐஸ்க்கு கொடுத்து கொஞ்சம் மாத்துவாங்க. எப்படி மாத்தினாலும் நம்ம பிரவீன் அவர்கள் கையில நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா யாராவது ஒருத்தர் உள்ள போவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரமா இருக்கும். ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து டீலக்ஸ் ரூமுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காரு. போன வாரமே டீலக்ஸ் ரூமுக்கு தான் வர்றதுக்கு பயங்கரமா பிளான் போட்டார். பட் கிடைக்கல. சோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கண்டிப்பா டீலக்ஸ் ரூமுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்க போனா விக்கல்ஸ் விக்ரம் டீலக்ஸ் ரூமுக்கு போயிட்டாருன்னா மொத்தம் 7 பேர்னே வச்சுக்கலாம். டீலக்ஸ் ரூம்ல 7 பேர் வச்சுக்கலாம். அப்ப டீலக்ஸ் ரூம்ல பிரவீன் அவர்கள்ட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது. சுபிக்ஷா அவர்கள்ட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது. சுபிக்ஷா பொறுத்தவரைக்கு இந்த டீலக்ஸ் ரூம்ல ஒரு ரூல் இருக்குல்ல, டீலக்ஸ் ரூமை பொறுத்தவரைக்கு பாதிக்கு பாதி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, பாதிக்கு பாதி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. இதுல ஒரு பாதி பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல. அந்த பாதி பேர்ல ஒருத்தர் தான் சுபிக்ஷா. இத பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. அந்த டீலக்ஸ் ரூம்ல பாதிக்கு பாதி நாமினேஷன், அதுல ஒரு பாதி நாமினேஷன்ல போவாங்கல்ல, அதுல ஒருத்தர் தான் சுபிக்ஷா. சுபிக்ஷாக்கு தனியா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது. அதுல ஒருத்தவங்க. அப்போ 7 பேர்ல 3 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அந்த வகையில சுபிக்ஷா அவர்களும் இப்ப நாமினேஷன் ஃப்ரீ ஆயிருவாங்க. ஓகேவா, சுபிக்ஷா அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ ஆயிருவாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். மீதி 4 பேர் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போயிருவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்க போனா சபரி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேட்பார். அவர் போன வாரமே கேட்டாரு. பட் போன வாரம் கொடுக்கல. எஃப்ஜேக்கும் நம்ம திவாகர் அவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த வாரம் அவர் வாங்கிடுவார். அது மட்டும் இல்லாம நம்ம இவர் உள்ள வராருல, விக்கல்ஸ் விக்ரம் உள்ள வரதுனால விக்கல்ஸ் விக்ரமுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு உங்களுக்கே தெரியும். மற்றபடி இந்த டீலக்ஸ் ரூம்ல எல்லாருமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல வாரங்களா டீலக்ஸ் ரூம்ல இருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டாங்க. விக்கல்ஸ் விக்ரம் கண்டிப்பா போட்டி போட்டு வாங்குவார். ஓகேவா, சோ சபரி, விக்கல்ஸ் விக்ரம், சுபிக்ஷா இந்த 3 பேர் தான் டீலக்ஸ் ரூம்ல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ
ஃப்ரீ ஆயிட்டு மீதி 4 பேர் வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்து நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வருவாங்க. சரியா? அப்படி பார்க்க போனா 5 பேர் நாமினேஷன் ஃப்ரீ வாங்கியிருக்காங்க. மொத்தம் 11 பேர் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வருவாங்க. எப்படி 11 பேர் நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வருவாங்க. அந்த 11 பேர்ல யார் யார் மாட்டுவான்னு சொல்லி பார்த்துடலாமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 பேர் ப்ரோ, கண்டிப்பா 8 பேர் மாட்டுவாங்க. அதுல கனி அவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. கனி அவர்கள் கண்டிப்பா நாமினேஷன் லிஸ்ட்ல இருப்பாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். தலையா இருந்து நிறைய இடங்கள்ல பயங்கரமா பஞ்சாயத்து எடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம விஜே பாருகிட்ட காமு மாமா கிட்ட எல்லாம் பஞ்சாயத்து எடுத்து வச்சிருக்காங்க. சோ இவங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு குத்துவாங்க. கண்டிப்பா குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க குத்தலனாலும் யாராவது ஒருத்தர் குத்துவாங்க. கனி சரியில்லை, கேப்டன்சில ரொம்ப ரகடா இருந்தாங்கன்னு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா குத்துவாங்க. அந்த வகையில் கனி அவர்கள் வந்து கேப்டன்சில மாட்டிப்பாங்க. பட் இங்க இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த வீட்டோட கேப்டன் யார் அப்படிங்கிற நமக்கு தெரியல. அதெல்லாம் நான் லிஸ்ட்ல எடுக்காம தான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்டோட கேப்டன்சி போட்டியில மொத்தம் 3 பேர் கலந்துக்க போறாங்க. கனி அவர்கள், பிரவீன் அவர்கள், விக்கல் சுக்ரம். இந்த 3 பேர்ல யார் இந்த கேப்டன் ஆக போறாங்கன்னு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் கனி அவர்கள் கேப்டன் ஆகலனா மத்த 2 பேருக்கு நம்ம சொன்ன மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துரும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அவர்கள் தான் வின் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அப்ப அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துரும். சோ பிரச்சனை இல்ல. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கனி அவர்கள் நாமினேஷன்ல வருவாங்க. அடுத்த விஜே பாரு கண்டிப்பா நாமினேஷன்ல வருவாங்க. என்ன ப்ரோ விஜே பாருவான்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ இப்பெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. விஜே பாரு மேல மொத்த வீடும் கோவத்தில் இருக்கு. குத்தி மலத்த மாட்டாங்களே. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரும் ஒரு 16-17 ஓட்டுகள் வரும். 16 ஓட்டுகளாச்சும் வந்துடும். ஸோ விஜே பாரு கண்டிப்பா நாமினேஷன்ல வந்துருவாங்க. அடுத்த திவாகர் அவர்கள் கண்டிப்பா வருவார். கண்டிப்பா வருவார். என்னதான் அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே பிளா பிளா பிளான்னு சொல்லி தூக்கி வச்சு பேசினாலும் நாமினேஷன் ப்ராசஸ் வரும்போது கண்டிப்பா குத்துவாங்க. ஸோ அந்த வகையில கண்டிப்பா திவாகர் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல மாட்டிப்பாப்ல. அடுத்த நம்ம காமு மாமா, எங்க மாமா இல்லாம நாமினேஷன் லிஸ்ட் கண்டிப்பா காமு மாமா வந்து நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வந்துருவாப்ல. அடுத்தது நம்ம வினோத் அவர்கள் கண்டிப்பா வருவாங்க. நான் அடிச்சு சொல்றேன் வினோத் வருவாரு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஃபன் பண்றீங்க பேர்ல தண்ணி பழத்தை போட்டு நிறைய இடத்துல நோண்டி வச்சிருக்காங்களா, அது உண்மையாவே எனக்கு வந்து அப்படி தெரியல. எனக்கு வந்து ஒரு நார்மலா பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் நிறைய பேருக்கு அது வந்து ஏதோ வினோத் தான் வேணுக்குன்னு சுரண்டி இது பண்ண மாதிரி ஃபீல் பண்றாங்க. மேபி வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கலாம். அதனால கண்டிப்பா வினோத் அவர்கள் நாமினேஷன் ப்ராசஸ்ல வருவாங்க. துஷார் கண்டிப்பா வருவான். முக்கியமா காமு மாமாக்கு ஆப்போசிட்ல ஃபைட் பண்ணிட்டானா, ஸோ துஷாரை கண்டிப்பா குத்துவாங்க. ஸோ துஷார் வந்து நாமினேஷன்ல மாட்டுவாப்ல. அடுத்ததான் நம்ம ரம்யா அவர்கள் கண்டிப்பா வருவாங்க. ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும். அந்த பாட்டில் டீலிங் போட்டாங்களே, அது அந்த டாஸ்க்ல. அதனால கண்டிப்பா நம்ம பார்வக்கா வந்து ஒரு குத்துவாங்க. ரம்யா என்ன ஏமாத்த ட்ரை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம காமு மாமாவும் குத்த வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் கண்டிப்பா குத்துவாங்க. ஸோ ரம்யா அவர்கள் வருவாங்க. அடுத்தது எஃப்ஜே கண்டிப்பா இருப்பான் ப்ரோ. எஃப்ஜே கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பான் ப்ரோ. அதை அடிச்சு சொல்லுவேன். எஃப்ஜே கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பான். ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த 8 பேர் தான் நாமினேஷன்ல மாட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 8 பேர் நாமினேஷன்ல மாட்ட போறாங்க. இந்த 8 பேர் நாமினேஷன்ல மாட்டினா என்ன பொறுத்தவரைக்கு இந்த லிஸ்ட் கொஞ்சம் டஃப் தான். கொஞ்சம் டஃப் தான். இதில் நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ரம்யா அண்ட் துஷார் இந்த 2 பேர் மட்டும்தான் ஓட்டுகள் ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க. மற்றபடி எல்லாருமே ஓரளவு ஓட்டுகளை வாங்கிடுவாங்க. அதிகப்படியான ஓட்டுகள் வாங்குறது எப்பவுமே உங்களுக்கு தெரியும் திவாகர் அவர்கள் தான் வாங்குவாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியும் பாரு, இல்லாட்டினா கனி, வினோத், காமு மாமா வேற இருக்காரு. காமு மாமா வேற ஹெவியா வெளியே இறக்கி வச்சிருக்காரு. அப்படியே கதறாங்க கடந்து எல்லாம். ஸோ காமு மாமாக்கான ஆட்களும் எப்படியாச்சும் எங்க இருந்தாச்சும் ஓட்டுகளை பறக்கிட்டு வந்து போட்டு காமு மாமாக்கு ஓட்டுகளை எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு லிஸ்ட் வந்துச்சுன்னா ரம்யா, துஷார் இந்த 2 பேர் தான் மாட்டுவாங்க. துஷார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த வாரமே போக வேண்டியது. இந்த வாரமே நம்ம துஷாரும் அரோராவும் தான் போக வேண்டியது. பட் வேற ஒரு சில காரணத்தினால ஆதிரையை தூக்கினதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரியல, மேபி ஓட்டுகளா கூட இருக்கலாம். மேபி பிக் பாஸை மதிக்காம நடந்துகிட்டதா கூட இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இந்த 8 பேர் லிஸ்ட்ல வந்தா யார் 2 பேரை தூக்குவீங்க? அண்ட் அந்த 3 பேர்ல யார் கேப்டன் ஆனா நல்லா இருக்கும்? மேபி நைட்டுக்குள்ள அப்டேட் கிடைச்சிச்சுன்னா நான் நைட் லைவ் வரும்போது சொல்லிடுறேன். பட் இப்போ வரதுக்கு அப்டேட் இல்லை. அதனால தான் இப்பவே சொல்லிடுறேன். அந்த 3 பேர்ல யார் கேப்டன் ஆனா வரப்போற வாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்கேன். இந்த 8 பேர் வந்தாங்கன்னா இந்த 8 பேர்ல யார் 2 பேரை வெளியே தூக்குவீங்க? வேண்டாங்க, நீங்க ஒருத்தரையே சொல்லுங்க. நான் 2 நான் வந்து நம்பி ஏமாந்துட்டு இருக்கேன். இந்த வாரம் 2 தூக்குறோம், வயல் கார்டை விடுறோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் தூக்கிட்டு வயல் கார்டையும் தள்ளி வச்சிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இஷ்டத்துக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க ஒருத்தரையே சொல்லுங்க, இந்த ஒரு நபரை தூக்குவாங்கன்னா இந்த 8 பேர்ல இருந்து யாரை தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். காமு மாமா ஃபேன்ஸ்.